ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்மளோட சேனலில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பிரேசிலியன் லெமனைட். அது எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு லெமனை எடுத்து ஸ்கின்னோட கட் பண்ணி அதை ஒரு மிக்ஸி ஜாரில் ஊற்றிட்டு 1/2 கப் தண்ணி ஊற்றி நல்லா ஒரு சுற்றி எடுத்துக்கோங்க. சும்மா பல்ஸ் இந்த மாதிரி. இதில் கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிட்டு தான் நம்ம போடணும். ஒரு 1 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன் நான். இந்த மாதிரி எடுத்துட்டு இதை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு அந்த சக்கையெல்லாம் எடுத்துட்டு அந்த லிக்யூடு மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க. அதுல நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா தண்ணி ஆட் பண்ணி இதை ஃபுல்லா பிழிஞ்சு அந்த சக்கையை ஃபுல்லா எடுத்துட்டு நம்ம தனியா இந்த லிக்யூடை மட்டும் இன்னொரு தடவை நம்ம மிக்சியில போட்டு எடுக்க போறோம். அஸ்ரீனே இந்த மாதிரி வடிகட்டிட்டு அந்த தண்ணியை எடுத்து அப்படியே மிக்சியில மறுபடியும் நம்ம சுத்தி எடுக்க போறோம். நல்லா ஒரு தடவை நல்லா ஒரு அடிச்சு விட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் ஐஸ் கியூபோடு சர்வ் பண்ணோம்னா அல்டிமேட்டான ஒரு லெமனைடு உங்களுக்கு கிடைக்கும். செம்ம டேஸ்டியாக இருக்கும். இதில் நம்ம ஆட் பண்ணுற இன்க்ரீடியன்ட் தான் செம்ம. இதில் அப்படியே நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணுங்க. கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணிட்டு ஒரு சுற்றி எடுத்துட்டு ஊற்றி கொடுங்க. ஐஸ் கட்டியெல்லாம் போட்டு அவ்வளோ ரெஃப்ரெஷிங்காக செம்மையாக இருக்கும். இது ஃப்ரெஷ்ஷாக போட்டு ஃப்ரெஷ்ஷாக குடிங்க. அப்போ தான் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். போட்டு முன்னாடியே வச்சுட்டு அதுக்கப்புறம் குடிக்கலாம்னா குடிக்காதீங்க, கசப்பு தன்மை வந்துடும். உடனே போட்டு உடனே குடிச்சிங்கன்னா இந்த சம்மருக்கு அவ்வளோ சூப்பராக செம்மையாக இருக்கும். இதுக்கு பேர் பிரேசிலியன் லெமனைடுன்னு சொல்லுவாங்க. இது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். லெமனில் பண்ண மாதிரியும் இல்லாமல் தயிரில் பண்ண மாதிரியும் இல்லாமல் லெமன் லஸ்ஸி மாதிரி இருக்கும் ஒரு டேஸ்ட்டு. அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ எம்மியாக இருக்கும். அடுத்தடுத்து நீங்கள் பண்ணி குடிப்பீங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.